ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 டியூஸ்டே. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் வந்து 500 ரூபா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தான் போய் ட்ராப் பண்ணணும், ஐனபாக்கட்டும். ஸோ அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். பாக்ஸ் தான் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குன்னு. இப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் நமக்கு. ஏன்னா 500 ரூபா வருது. ஏன்னா டைம் ஆல்ரெடி 11 மணி. இப்போதான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டரை. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஓகே. இசபெல்லாவா? ஓகே. அது என்ன கம்பெனியா? இது என்னது நம்பர்? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஓகே, இது வந்து ஒரு குதிரை பண்ணையா? குதிரை பண்ணையில ஏதோ ஒரு ஃபுட்டு மாதிரி ஏதோ சொன்னாங்க. டைட்டா வேணாமா? சரி, ஓகே மேம். ஓகே கைஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். அது அது குதிரைக்கு வந்து அந்த லாடெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் ஐட்டம் போல. லாடம் கட்டுற மெட்டல் தான் நினைக்கிறேன். ஓகே, இது இங்கேருந்து மொத்தமாக 41 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம சோழிங்கநல்லூர் தான் போகிறோம். அங்கே போனால் ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் ரிட்டர்ன் ஆர்டர்ஸ்லாம் அடிக்கும். ஆக்சுவலி 2 ரூட்டு காட்டுது. ஒன்று வந்து சிட்டிக்குள்ளே போகணும். சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா 35 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் சேவ் ஆகும். ஆனால் நான் இப்போ எங்கே இதில் போக போகிறேன்னா ஹைவேல தான் போக போகிறேன். ஏன்னா ஹைவேல போனால் ஒரு 20 மினிட்ஸ் சேவ் ஆகும். நமக்கு டைமிங் தான் முக்கியம். ஸோ நம்ம ஹைவேலே போயிடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆர்டர்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம் அந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஆர்டர் வந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஆர்டர் தான் வேணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியாவில், அதான் இண்டஸ்ட்ரியல் சிட்கோ ஏரியா இருக்க ஏரியா பக்கமாக போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். நீங்கள் நம்ம நார்மல் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரேராக தான் வரும் ஆர்டர்ஸு. நீங்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 200 ஆர்டர்ஸ் ஈஸியாக வந்துடும். அதனால வந்து நீங்கள் அந்த ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம் அந்த ஏரியாவில் இருந்தால் எனக்கே நான் வராது ஆர்டர். நான் மோஸ்ட்லி அந்த ஏரியாலாம் இருக்கவே மாட்டேன் நான். அப்படி சப்போஸ் நான் அந்த ஏரியாவில் ஆர்டர் லாஸ்ட்டாக இருந்தால் கூட நான் அங்கேருந்து டேரெக்டாக இந்த திருமுடிவாக்கம் பக்கத்தில் வந்துடுவேன். ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக அங்கே தான் வருவேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஆர்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி ஏரியாவே போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் ஒரு ட்ராபேக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் அது அவுட்ரு சிட்டியில் தான் போகும் அந்த ஆர்டர்ஸ்லாம். அதனால நீங்கள் அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினா நீங்கள் அடிக்கடிக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கும். நீங்கள் 100, 200 கூட நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம போகும்போது இந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறமேட்டு அன்னைக்கு டைமிங்கு, ஏர்னிங்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயே எல்லா கம்பெனிலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக போட்டுற ரைடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் அந்த கோல்டு ஐடி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஆர்டர் வந்தாலும் அது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 200 ஆர்டரு சென்னைக்குள்ளேயே 200 ஆர்டர்லேயே நீங்கள் ஓட்டினாலே நீங்கள் ஈஸியாக ஒரு 5 ஆர்டர் 6 ஆர்டர் பார்த்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாய் எடுத்துடலாம். ஈஸியாக ஒரு 8 ஹவருக்குள்ளேயே எடுத்துடலாம் அந்த அமௌண்ட்டை. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
எப்படியும் ஒரு 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஆர்டரை போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம சோழிங்கநல்லூர் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. லொக்கேஷன் பக்கத்துல வந்துட்டோம். ஆனா ஹார்ஸ் ரைடிங் இருக்கு. ஹார்ஸ் ரைடிங் இருக்கு. ஆனா ஃபுல்லா டாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க செக்யூரிட்டியாண்ட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குதிரை ட்ரைனிங்கு, பாக்ஸிங்கு, ரெஸ்லிங்கு, ஜூடோ எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரதநாட்டியம் கூட இருக்கு. என்னடா இது, நம்ம டைம் வேஸ்ட் பண்றாங்க. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே உள்ளே வரக்கூடாது, அது இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க, டாக்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குதிரை தான் இருக்குது. 1 2 ஏகப்பட்ட குதிரைங்க இருக்குது. ஃபுல்லாக குதிரைங்க ட்ரெயின் பண்ணுற இடமா. இது ஒரு குதிரை, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. உள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய பெரிய குதிரையாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குங்க. 20 minutes later. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். 412 ரூபாய். இங்கே செம்மஞ்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு போயிட்டு கொடுக்கணும். ஆக்சுவலி நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் லொக்கேஷன் அடிச்சிருக்கு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஆனால் கால் பண்ண எடுக்க மாட்டானுங்க. இருங்க, கால் பண்ணிட்டு வரேன். வேற லெவல்ல. நான் வேற எங்கேயுமே போல, உட்காந்து சாப்பிட்டதே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்தா ஆர்டர் என்னன்னா இங்கேயே ஆர்டர் அடிச்சிருச்சு. கால் பண்ணாதான் எடுக்கல. டேரக்டா தான் உள்ளே வரலாம். ஆஹா, ஓல்டு மாடல் கார்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பிக்கப் பண்ணிட்டோம். இது ஒரு வெஜிடபிள் தான் எடுத்துட்டு போகணுமா. அதாவது இது கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வெஜிடபிள் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன். இங்கேருந்து அண்ணா நகருக்கு போகுது என்ன பொருளும். ஸோ 31 கிலோமீட்டரு போகலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து அண்ணா நகர் தான் போகிறோம். 412 ரூபாய் அந்த ஆர்டரு. நமக்கு ஒரு 350 ரூபாய் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டரு. 31 கிலோமீட்டரு நமக்கு ஓகே தான். ரோப் ஓகே, டெட் எண்ட்ல தான் இருக்கு அந்த லொக்கேஷன். வீடா அப்பார்ட்மெண்ட்டா அதுதான் தெரியல. இது வெறும் வெஜிடபிள் எவ்வளவு தூரம் ஆர்டர் பண்றாங்க. 400 ரூபாய் கொடுத்து வெஜிடபிள் இங்க ஆர்டர் பண்ணாலே அவ்வளவு வராது போலயும். ப்ரோ, இந்த சிட்ரின் சர்க்கிள் தேர்ட் ஃப்ளோர். ஓகே, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த 2வது ஆர்டர் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெறும் 2 ஆர்டர் மட்டும் தான் ஓட்டியிருக்கோம். மொத்தமாக வந்து 802 ரூபாய் வந்திருக்கு. ஓகேங்களா. நான் இன்னைக்கு மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ எவ்வளோ 802 மைனஸ் பண்ணால் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 643 ரூபாய் தான்.
நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 12, 1, 2:45 முடிச்சிட்டோம். சரி, ஓகே, 3 மொத்தமாக 4 ஹவர்னு வச்சுக்கலாம். 4 ஹவருக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 643 ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் விழாக்களை மீட் பண்ணலாம். until then bye and take care.